போரிப்பேன் முழு கோழியும் போரிப்பேன் தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன் மணியே மௌலா பாதம் பரிமாளிக்கும் கஸ்தூரி பொட்டிடுவேன் போதும் ஜவாதணிந்து புணர்வேன் மனோன் மணியே மௌலா الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் கரீப் நவாஸ் ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினதும் அவர்களின் அருமை புதல்வர் சர்தார் சர்வார் ஹாஜா ஃபஹருத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும் நினைவாக 12வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கந்தூரி நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். கடந்த இரவுகளில் வலிமார்களை பற்றிய விஷயங்கள், அவர்களுடைய அகமியங்கள், அவர்களுடைய வரலாறுகள் உங்கள் மத்தியிலே விவரமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்று உங்கள் மத்தியிலே கடந்த 2 இரவுகளில் நான் பேசிய கருத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில ஞான விளக்கங்களை தரலாமென நான் விரும்புகிறேன். அன்று உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன், ஒரு மனிதன் ஷரீஅத்தை பின்பற்றுவது போல் தரீக்கத்தையும் பின்பற்ற வேண்டும். ஷரீஅத்தை எடுத்து தரீக்கத்தை விடக்கூடாது, தரீக்கத்தை எடுத்து ஷரீஅத்தை விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டையும் பின்பற்றுமாறுதான் திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷரீஅத்தையும் மின்ஹாஜன் என்று சொல்லக்கூடிய தரீக்கத்தையும் நாங்கள் தந்திருக்கின்றோம், ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஆகையினால் அந்த இரு வழிகளிலும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொன்ன திருவசனத்தை உங்கள் மத்தியிலே நான் தந்தேன். இன்னும் ஒரு வசனத்தை நான் தந்தேன். வஅல்லவிஸ்தகாமு அலத் தரீக்கதி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவர்கள் தரீக்காவில் செவ்வனே நடந்தார்களாயின், தரீக்கா வழியில் சீராக சென்றார்களாயின், அவ்வாறு செல்லக்கூடியவர்களுக்கு இனிமையான
சுவை மிக்க நீரை நாங்கள் புகட்டுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இந்த விவரத்தையும் உங்கள் மத்தியிலே நான் தந்தேன். ஒரு மனிதன் தரீகா வழியில் அறவே செல்லாமல் ஷரீஆவுடைய வழியிலே மட்டும் செல்வது தப்பு, அது தவறு. ஒருவன் தரீகா வழியில் செல்கிறான், ஆனால் அவன் செவ்வனே செல்லவில்லை. தரீகா வழியில் இருக்கிறான், அவன் நேராக செல்லவில்லை. அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமையான நீரை புகட்ட மாட்டான், கொடுக்க மாட்டான். அதாவது ஞானத்தை கொடுக்க மாட்டான். தரீகாவில் இருந்து கொண்டு எவர் செவ்வனே செல்கிறாரோ, எவர் நேராக செல்கிறாரோ, அவருக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரின்பம் என்ற நீரை கொடுப்பான், ஞானம் என்ற நீரை கொடுப்பான். وَإِلَّمْ يَسْتَقِيمُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً مُرًّا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? தரீகா வழியில் அவர்கள் செவ்வனே சென்றால் அவர்களுக்கு பேரின்பம் என்ற பானத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறான். அதை நாம் மாற்றி பார்ப்போம், அதனுடைய மறுபக்கத்தை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? وَإِلَّمْ يَسْتَقِيمُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً مُرًّا. தரீகா வழியில் இருந்து கொண்டு அவர்கள் செவ்வனே செல்லவில்லையானால், நேராக செல்லவில்லையானால் கசப்பான நீரை அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இனிமையான பானம் என்றால் இறை ஞானம், பேரின்பம். கசப்பான பானம் என்றால் அறியாமை, ஜஹாலத், இருள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? தரீகத்தில் செல்லக்கூடியவர்களிலும் இரண்டு சாரார் இருக்கிறார்கள். தரீகத்தை முற்றாக விட்டுவிட்டு ஷரியத்தோடு மட்டும் நிற்பது மகாபிழை, பெருந்தவறு. தரீகாவில் இருந்து கொண்டு நேராக செல்லாதவர்கள் அதைவிட பெருந்தவறு செய்கிறார்கள். நீங்கள் யோசிக்கலாம், தரீகாவில் இருப்பதே சரியான விஷயம். அந்த தரீகாவில் இருந்து கொண்டு செவ்வனே நடப்பது என்றால் எப்படி, சீராக நடப்பது இல்லை என்றால் எப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். அதனுடைய விவரத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருவசனத்திலே ஒரு சொல்லை பாவித்திருக்கிறான். அந்த சொல் நமக்கு பெருங்கடல் போன்ற ஒரு வியாக்கியானத்தை, ஒரு விளக்கத்தை, ஒரு தத்துவத்தை தருகிறது. அது என்ன? இஸ்தகாமு என்ற சொல்லைத்தான் நான் இப்போது உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறேன். இஸ்தகாம யஸ்தகீமு இஸ்திகாமத்தன். இஸ்தகிம், இவை எல்லாம் ஒரே சொல்லில் இருந்து பிறந்த பல சொற்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்தகாம என்ற சொல்லை இந்த ஆயத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். இஸ்தகாம என்றால் நேராக நின்றான், செவ்வனே சென்றான், நின்றான் என்ற அர்த்தம். தரீகாவில் செவ்வனே செல்வதென்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று ஈமான் கொண்டு அவனேதான்
சிருஷ்டிகளுடைய சிருஷ்டிகளாக தஜல்லியாகி இருக்கின்றான் என்று நம்பி ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஏற்ற சட்டத்தையும் நடைமுறையையும் கொடுத்து வாழ்வது தரீகாவில் நேராக செல்லுதல் என்பது அர்த்தம். சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தரீகாவில் நேராக செல்வது என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று நம்ப வேண்டும். நம்பாவிட்டால் அவன் தரீக்கத்துக்கு வர முடியாது, ஷரியத்துக்கும் அவன் வர முடியாது. அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று சொன்னவன் முஃமின். அல்லாஹ் தவிர வேறு ஏதாவது இருக்கிறது என்று சொன்னவன் காவிர். ஆகவே அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று சொன்னவன் தான் ஷரியத்திலும் இருக்கிறான், தரீக்கத்திலும் இருக்கிறான். அல்லாஹ் தவிர, அல்லாஹ் அல்லாத வேறு வஸ்துக்கள் உண்டு என்று நம்பினவன் சொன்னவன் ஷரியத்திலும் இல்லை, தரீக்கத்திலும் இல்லை. அவன் சரியான காபிராக இருக்கிறான். எனவே எவன் அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்று நம்பி அவன்தான் சர்வ சிருஷ்டிகளாகவும் வெளியாகி தஜல்லியாகி தோன்றி இருக்கிறான் என்றும் நம்பி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதற்கான சட்டத்தையும் நடைமுறையையும் கொடுத்து வாழ்கிறானே, அவன்தான் ஷரியத்திலும் இருக்கிறான், தரீக்கத்தில் சீராக செல்கிறான், நேராக செல்கிறான் என்பது அர்த்தம். ஒருவன் தான் தரீக்கத்தில் இருக்கிறேன் என்று கொண்டு, தான் தரீக்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு ஷைகிடத்திலே பைஅத்தும் எடுத்துக்கொண்டு ஒரு ஷைகுக்கு முரீதாகிக் கொண்டு அல்லாஹ் தவிர வேறு வஸ்துக்கள் உண்டு என்று அவன் நம்பிக்கை உடையவனாக இருந்தானே, ஆனால் அவன் ஷரியத்திலும் இல்லை, தரீக்கத்தில் அவன் சரியாக செல்லவும் இல்லை. ஆகையினால் பேரளவில் தரீகாவில் இருப்பது வேலையில்லை. இன்று உலகத்திலே எத்தனையோ தரீகாக்கள் இருக்கின்றன. காதிரியா, ஷாதுலியா, சிஷ்டியா, நக்ஷபந்தியா, இப்படி பல 100 தரீகாக்கள் இருக்கின்றன. எந்த ஒரு தரீகாவாயினும் அந்த தரீகா சொல்லுகின்ற மெயின் கருத்து, பிரதான கருத்து என்னவென்றால் அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அவன் தான் இருக்கிறான். உள்ளது ஒன்று, மற்றது அன்று. அவனுடைய வஜூத் மட்டுமே இருக்கிறது, அவன் மட்டுமே இருக்கிறான். நானும் இல்லை, நீங்களும் யாரும் இல்லை. உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவுமே கிடையாது. இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோமே, அது எங்களுடைய வகுமு, எங்களுடைய பேதமை. இல்லாத பொருளொன்றை இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுபோல கானல் நீர், கானல் நீர் ஒருவனுக்கு தண்ணீர் போல் தெரியும். உண்மையில் அங்கே தண்ணீர் இருக்கிறதா? தண்ணீர் கிடையாது. இவனுடைய கண்ணுக்கு தண்ணீர் போல் தெரிகிறது. பாலைவன பாதைகளிலே, சவுதி அரேபியா, ஈராக் போன்ற நாடுகளிலே உள்ள பாலைவன பாதைகளிலே செல்லக்கூடிய நேரத்தில் நல்ல மத்தியான நேரம் காரிலே போகும்போது காருக்கு முன்னால் பெரிய கடல் ஓடுவது போல் ரோட்டிலே தெரியும், பாதையிலே தெரியும். விஷயம் தெரியாதவன் கடலுக்குள் கார் போகிறதோ என்று கூட அவன் நினைத்து விடுவான். அந்த அளவுக்கு முன்னால் கடல் போல் தெரியும். அது என்ன? கானல் நீர்.
உண்மையான நீர் அல்ல. யதார்த்தத்தில் அங்கே நீர் இல்லை. கானல் இவனுடைய கண்ணுக்கு நீர் போல தெரிகிறது. விஷயம் தெரிந்தவன் இது கானல் நீர், பொய் நீர் என்று நம்பிக்கொள்வான், ஏமாந்து போக மாட்டான். விஷயம் தெரியாதவன் ஏமாந்து போவான். விஷயம் தெரிந்தவனும் சில நேரத்திலே ஏமாந்து போவான். அந்த அளவுக்கு கானல் நீர் பெருங்கடல் போல் காட்சி அளிக்கும். உண்மையில் கானல் நீர் உண்டா? யதார்த்தத்தில் தண்ணீர் உண்டா? இப்போது தெரியவில்லை. நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்திலே இரும்பு தைக்காவு அடியிலே நின்று 5ஆம் கட்டை பக்கம் பார்த்தால், மெயின் ரோட்டை பார்த்தால் தண்ணீர் ஓடுவது போல் தெரியும். அதுதான் கானல் நீர். மான் கூட்டங்கள் அப்படியான கானல் நீரை கண்டால் அதனுடைய வகுமின் காரணமாக, அதன் அறியாமையின் காரணமாக நீர் என்று நினைத்துக் கொண்டு, உண்மையான நீர் என்று கருதி கொண்டு அதை குடிப்பதற்கு செல்லும். மான் செல்ல செல்ல நீரும் சென்று கொண்டே இருக்கும். எத்தனையோ மைல்களை மான் கடந்திருக்கும், நீர் அதற்கு கிடைக்காது. ஆகவே இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது பெரும் தவறு. அது குஃப்ர். அல்லாஹ் தவிர, அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை. சிருஷ்டிகள் கிடையவே கிடையாது. சிருஷ்டிகள் இருப்பதாக நம்புவது, கருதுவது மான் கூட்டம் கானல் நீரை தண்ணீர் என்று கருதி நம்பி சென்று ஏமாந்து போவது போன்றதாகும். ஆகவே நாங்கள் மான் கூட்டத்தை போல் இருக்கக்கூடாது. பொய் நீரை உண்மையான நீர் என்று கருதி வாழக்கூடாது. வயல்களிலே, தோட்டங்களிலே கால்நடைகள் உள்ளே வராமல், மாடு, கரடி, பன்றி போன்ற மிருகங்கள் உள்ளே வந்து வயலை, தோட்டத்தை அழித்து விடாமல் இருப்பதற்காக தோட்டக்காரன் துணியினால் ஒரு பொம்மை செய்வான். அதை ஒரு தூணை நட்டி அதிலே வைத்து விடுவான். கையிலே ஒரு துப்பாக்கி போன்று அல்லது ஒரு கம்பு போன்று ஒரு பொருளையும் கொடுத்து வைப்பான். மிருகங்கள், தோட்டத்தினுள் வரக்கூடிய மிருகங்கள் வந்து பார்க்கும், ஒரு மனிதன் நிற்கின்றான், அது திரும்பி போய்விடும், தோட்டத்துக்குள் அழித்து விடாது, வந்து அழித்து விடாது. இது தோட்டத்திற்குள் மிருகங்கள் வராமல் புடவையினால், துணியினால் ஒரு பொம்மை செய்து மனித உருவத்திலே வைத்திருக்கிறான். உண்மையில் இது மனிதனா? உண்மையான மனிதன் அல்ல. மனிதன் கண்டால் உண்மையை புரிந்து கொள்வான். இது உண்மையான மனிதன் அல்ல, துணியினால், வைக்கோலினால் செய்யப்பட்ட பொய் மனிதன், மிருகங்களை பயங்காட்டுவதற்கு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று புத்தியுள்ள மனிதன் புரிந்து கொள்வான். ஆனால் மிருகங்களோ அதை உண்மையான மனிதன் என்று நம்பி விளங்கி அது பயந்து ஓடிவிடுகிறது. இது வகம், இதுதான் பேதமை. இதே போன்றுதான் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் இருக்கின்றன, சிருஷ்டிகள் இருக்கின்றன என்று கருதி நம்பி வாழ்கின்றார்களே, இவர்கள் புடவையினால் செய்யப்பட்ட பொம்மையை உண்மையான பொம்மை, உண்மையான மனிதன் என்று கருதி ஏமாந்து போனவர்களை போன்றவர்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த சிருஷ்டிகளை கண்டு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் தவிர ஒன்றும் இல்லை என்பதுதான் குர்ஆன் கூறக்கூடிய சத்தியம். 1,24,000 நபிமார்கள் வந்ததும் இதே தத்துவத்தை மக்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். ஆகையினால் அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று நம்பி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும்
உரிய நடைமுறையை கொடுத்து வாழ்பவன் தான் சரீரத்திலே சரியாக நடப்பவன். அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை, அவனே தான் எல்லாமாயும் இருக்கிறான் என்றால் அங்கே எல்லாம் அவன் என்று வரும்போது அவனுக்கு சில சட்டங்கள் தேவைப்படுகிறது, வழிகாட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ்வாக கருதி எல்லாவற்றையும் அல்லாஹ்வாக பார்க்கின்றானே, அவனுக்கு குர்ஆன் அவசியமாகிறது. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதன் லில் முத்தகீன். திருக்குர்ஆன் தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதன் லில் முத்தகீன். தக்வா உள்ளவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டும் என்று சொல்லுகிறான். சகோதரர்களே, சாதாரணமாக மேல் மட்டத்துக்கு போய் சிந்தனை பண்ணி பார்க்க தேவையில்லை. கீழ் மட்டத்திலே இருந்து நாங்கள் சிந்தனை பண்ணி பார்ப்போம். தக்வா உள்ளவன், இறையச்சம் உள்ளவன், அவனுக்கு ஏன் நேர்வழி எதற்கு? இறையச்சம் உள்ளவன் நேர்வழியில் தானே இருக்கிறான். தக்வா உள்ளவன் நேர்வழியில் தானே இருக்கின்றான். அவனுக்கு நேர்வழி எதற்கு? ஏன் அவனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும்? அவனுக்கு நேர்வழி அவசியமா? இல்லை. கெட்டி நடப்பவனுக்குத்தான் நேர்வழி காட்ட வேண்டும். சரியாக சீராக குர்ஆன் சொன்னபடி நடக்கின்ற தக்வா உடையவனுக்கு நேர்வழி காட்ட வேண்டுமா? அவனுக்கு நேர்வழி காட்டுவது அவசியமா? தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? ஹுதன் லில் முத்தகீன். தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். ஹுதன் லில்-வால்லீன் என்று சொல்லல. எப்படி வரணும் என்கிற அறிவுக்கு, சாதாரண அறிவுக்கு இந்த திருவசனம் எப்படி வர வேண்டும் என்றால், ஹுதன் லில்-வால்லீன், வழி தவறியவர்களுக்கு நேர்வழி காட்டும். வழி தவறியவனுக்கு தானே நேர்வழி காட்டணும். நேர்வழியில் இருக்கிறவனுக்கு நேர்வழி காட்டணுமா? தேவையில்லை. ஹுதன் லில்-வால்லீன், வழி தவறியவர்களுக்கு நேர்வழி காட்டும் குர்ஆன் என்று வர வேண்டும். அப்படி வரவில்லை. யாருக்கு நேர்வழி காட்டும்? தக்வா உள்ளவனுக்கு நேர்வழி காட்டும். யாரு தக்வா உள்ளவன்? எல்லாவற்றையும் ஹக்காக பார்க்கிறானே, அவனுக்கு, அவன்தான் தக்வா உள்ளவன். அவனுக்கு நேர்வழி வேணும். எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறானே, அவனுக்கு நேர்வழி காட்டணும். எப்படி காட்டணும்? இது உன்னுடைய மனைவி, இது உன்னுடைய தாய், இது உன்னுடைய சகோதரி, இது உன்னுடைய தகப்பன், இது நாய் நஜீஸ், இது பன்றி நஜீஸ், இது மாடு சாப்பிடுவது ஆகும், இது ஆடு சாப்பிடுவது ஆகும் என்று அவனுக்குத்தான் நேர்வழி காட்டணும். காரணம் என்ன? அவன் தாயையும் மனைவியையும் சகோதரியையும் தந்தையையும் ஆட்டையும் மாட்டையும் நாயையும் பூனையும் ஒன்றாகவே பார்க்கின்ற ஒருவன். அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாமாயும் அவனே உள்ளான் என்ற நம்பிக்கை உள்ளவன். எல்லாவற்றையும் அவனாக பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே அவன் வாழ முடியுமா? தாயையும் மனைவியையும் ஒரே பார்வையில் பார்க்க முடியுமா? முடியாது. தாயை ஒரு வகையில் பார்க்க வேண்டும், மனைவியை ஒரு வகையில் பார்க்க வேண்டும், தந்தையை ஒரு வகையில் பார்க்க வேண்டும், தனையனை ஒரு வகையில் பார்க்க வேண்டும், பன்றியை ஒரு வகையில் பார்க்க வேண்டும், ஆட்டை ஒரு வகையில் பார்க்க வேண்டும். எல்லாமே அவன் என்றதினால் ஒரே பார்வையில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இவனுக்கு நேர்வழி அவசியமா இல்லையா? இவனுக்கு நேர்வழி அவசியம். எப்படி நேர்வழி காட்ட வேண்டும்? இவள் உன்னுடைய மனைவி, இவளுடன் நீ உடல் உறவு கொள், மனைவியோடு நடந்து கொள்வது போல் நடந்து கொள். இவள் உன்னுடைய தாய், அவளுடன் உடல் உறவு கொள்ளாதே. தாய்க்குரிய உரிமையை, ஹக்கை கொடுத்து நட. இவள் உனது சகோதரி, இவன் உனது ஆசான், ஆசிரியன், இவனுக்குரிய விதமாக நீ நடந்து கொள் என்று
யாருக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிறானே அவனுக்குத்தான் நேர்வழி தேவை, அவனுக்குத்தான் வழிகாட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் தௌஹீதிலே இருக்கின்றவர்களுக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனக்கு இடையிலே ஒரு சின்ன ஞாபகம் வருகிறது. என்னுடைய தகப்பனார் மர்ஹூம் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏறத்தாழ 25-30 வருடங்களுக்கு முன்னால் ஒருவருக்கு ஞான அறிவுகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய சகோதரியின் வீட்டிலே ஒருவருக்கு ஞான அறிவுகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் என்ன ஞான அறிவு? இதே ஞானம். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்தான் எல்லாமாயும் தஜல்லியாகி வெளியாகி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஞானத்தை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பூரான், பாய்க்கு கீழே இருந்து ஒரு பூரான் வெளியே வந்திருக்கிறது. தகப்பனாரிடம் படித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர், ஆலிமு பூராம் வருகிறது ஆலிமு என்று சொன்னார். உடனே என்னுடைய தகப்பனார் அவர்கள் அந்த நேரத்தில் குதிரைக்கால் நிறுவடிக்கட்டை தான் போடுவார்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், குதிரைக்கால் நிறுவடிக்கட்டையை எடுத்துக்கிட்டு வா என்று. இவர் எடுத்துக்கொண்டு போய் தகப்பனாருடைய கையிலே கொடுத்தார். தகப்பனார் அவர்கள் அந்த கட்டையை கையிலே எடுத்துக்கொண்டு பூரானை பார்த்து, நீ ஹக்குக்கு வேறானவன் அல்ல, நீ ஹக்குதான், நீ அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான், அல்லாஹ்தான் உன்னுடைய சூரத்திலே வந்தவன், இது உண்மை, இது சத்தியம். ஆனால் அவனே சொல்லி இருக்கிறான், நான் இப்படியான சூரத்திலே வெளியாகி வந்தால் என்னை கொல்லுங்கள் என்று அவன்தான் சொல்லி இருக்கிறான். ஆகவே உன்னை கொல்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் அவர்கள் அடித்து விட்டார்களா? எல்லாம் அவனாக இருந்தாலும் அப்படித்தான் விளங்கிக் கொள்ளணும். எல்லாமே அவன் என்று நம்பணும். அதுதான் ஈமான். விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொன்றினுடைய உருவத்துக்கு ஏற்ற நடைமுறையை நாங்கள் செய்ய வேண்டும். மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. இந்த மார்க்க பிரச்சனை ஆரம்பத்தில் 1979 ஆண்டு ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாம் அவனென்ற தத்துவம் இந்த காத்தாங்குடியிலே சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னால போட்டு கோடாலியால அதை கொத்தினாராம். அவரு இந்த கொள்கையை நம்பாத ஒரு மனுஷன். அவருடைய மகன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவன். அவன் கேட்டானாம், பாப்பா என்ன செய்யறீங்க என்று கேட்டானாம். நான் அல்லாஹ்வை கொத்துறண்டா, நான் அல்லாஹ்வை கொத்துறண்டான்னு சொன்னாராம். இது எவ்வளவு அறியாமை! எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒருவன் ஒரு பெரியாரிடத்திலே சென்று இறைவனை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டானாம். அந்த பெரியார் இதே தத்துவத்தை அவனுக்கு சொன்னார். எல்லாமே அவன், போ என்றார். நீங்களும் அவன், நானும் அவனுமா, அவன்தானா என்று கேட்டான். ஆம், எல்லாமே அவன் என்றால் நீயும் அவன், நானும் அவன், அதில் சந்தேகமே கிடையாது. நானும் இல்லை, நீயும் இல்லை, எல்லாம் அவனே தான் என்றார். இதுதானா தத்துவம் என்று கேட்டான். ஆமா, இதுதான் தத்துவம். இவன் திரும்பி வருகின்ற வழியிலே ஒரு யானை வருகிறது. அந்த யானைக்கு மேலே ஒருவன் இருக்கிறான். யானை பாகன் ஒருவன் இருக்கிறான். இவன் நினைக்கிறான், குருநாதர் சொல்லித் தந்தாரே தத்துவம் எல்லாம் அவன் என்று. அப்படியானால் இந்த யானையும் அவன்தானே, நானும் அவன்தானே.
யானை என்னை மிதித்தால் அவனை மிதிக்கான். நாம இப்ப யானை வார வழியில படுத்து பார்ப்போம். யானை மிதிச்சிச்சு, எல்லாம் அவனே என்கிற தத்துவம் பொய். அவனை மிதிச்சிட்டான், ஆகவே பொய். யானை மிதிக்கவில்லை, ஆனால் எல்லாம் அவனே என்ற தத்துவம் மெய் என்று நினைத்துக் கொண்டு யானை வருகின்ற வழியிலே இவன் குறுக்கே படுத்தான். யானை நெருங்குகிறது. யானை பாகன் சொன்னான், யானை மிதித்துவிடும், எழுந்திரு என்றான். நான் எழமாட்டேன் என்று படுத்தான். யானை மிதிச்சு போட்டு அவன் நல்ல காலம் நெஞ்சில மிதிக்கல, காலில் மிதிச்சு போட்டு கால் முறிஞ்சு வைத்து. நெஞ்சில மிதிச்சிருந்தா ஆளே போயிருப்பார். இது என்ன தத்துவம்? குருநாதர் சொல்லி தந்த தத்துவம். நொண்டி நொண்டி குருநாதர்கிட்ட போனான். நாதரே, எல்லாம் அவனே என்று தத்துவம் பேசினீர்கள், நம்பிக்கொண்டு சென்றேன். யானை வந்தது, நான் குறுக்கே படுத்தேன், என்னுடைய காலில் மிதித்து விட்டதே. யானையும் அவன் என்றால் நானும் அவன் என்றால் அவனை மிதித்தான், என்ன அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு குருநாதர் சொன்னாராம், யானையும் நீயும் அவன் என்றான். நான் சொன்னேன், நான் என்னன்றப்பா உனக்கு தத்துவம் சொல்லி தந்தது? எல்லாமே அவன் என்றுதானே சொல்லி தந்தன். ஆமா, யானையும் நீயும் மட்டும் அவன் என்று நான் சொல்லித்தரவில்லையே. இல்லை, யானைக்கு மேலிருந்தான யானை பாகன் அவனாரு? நான் சொல்லி தந்த தத்துவத்தின்படி அவனாரு? அவனும் அவன்தானே. அவன் சொல்ல நீ ஏன் கேட்கல? அவனுடைய சொல்லை கேட்டிருந்தால் யானை உன்னுடைய காலிலும் மிதித்திருக்காதல்லவா? நீ ஏன் அவனுடைய சொல்லை கேட்கவில்லை? அல்லாஹ்வுட சொல்ல நீ கேட்கவில்லை, ஆகையினால் வந்த வினை என்று விளங்கப்படுத்தினாராம். ஆகவே எல்லாம் அவனாக இருந்தாலும், சிருஷ்டிகள் அனைத்துமாக அவன் இருந்தாலும், எந்த சிருஷ்டி எந்த உருவத்திலே இருக்கிறதோ, எந்த அமைப்பில் இருக்கிறதோ, அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் துணி ஒரு 10 மீட்டர் துணி எடுத்து கொண்டு போய் டைலர் இடத்துல கொடுக்கிறோம். இதில் ஒரு சாரன் மூட்டித்தாங்க, தச்சுட்டாங்க, ஒரு ஷர்ட் தச்சுட்டாங்க, ஒரு தொப்பி தச்சுட்டாங்க என்று கொடுக்கிறோம். அவர் அதே துணியிலே இந்த 3ஐயும் தைத்து தருகிறார். ஷர்ட் தருகிறார், சாரன் தருகிறார், தொப்பி தருகிறார். இந்த 3ம் நாம் கொடுத்த அதே துணியிலிருந்து தைக்கப்பட்டவை. அதாவது அந்த துணியின் வெளிப்பாடுகள். ஷர்ட் எங்க போடணும்? மேலாம் போடணும். தொப்பிய தலையெல்லாம் போடணும். சாரண இடுப்பிலிருந்து கீழ்ப்பகுதியில் தான் உடுக்கணும். ஒருவன் நினைக்கிறான், நாம் கொடுத்த அதே துணியினால் செய்யப்பட்டதுதானே தொப்பி, அதே துணியினால் செய்யப்பட்டதுதானே ஷர்ட், அதே துணியினால் செய்யப்பட்டதுதானே சாரன் என்று சாரண தலையில தலைப்பா கட்டிக்கிட்டான் உரிவானோட. சாரண சாரம் உடுக்கிற இடத்த உடுக்கல்ல, தலையில தலைப்பா கட்டிக்கிட்டாரு. பரவானோட உரிவானோட இருக்காரு. ஷர்ட் எடுத்து 2 காலுக்குள்ளாலையும் போட்டுக்கிட்டான். இப்ப ரோட்ல போகும்போது மனுஷன் என்ன சொல்லுவான்? பைத்தியகாரன் போகிறான் என்று சொல்வான். காரணம் என்ன? ஒரே துணியின் வெளிப்பாடுகளாக இருந்தாலும் வெளியான அந்த உருவத்துக்கேற்ற, அந்த சூரத்துக்கு ஏற்ற ஹுக்மை, சட்டத்தை, நடைமுறையை கொடுக்க வேண்டுமே. ஷர்ட் எங்கே போட வேண்டும்? மேலே போட வேண்டும். சாரன் இடுப்புக்கு கீழே ஒடுக்க வேண்டும். தொப்பியை தலையில் தான் போட வேண்டும். கொண்டு போய் செம்மானிடத்திலே கொடுத்து செருப்பொன்றும் கை கடிகார பட்டி ஒன்றும் தொப்பி ஒன்றும் இந்த தோலில் செய்ததா என்று கேட்கிறான். அவன் செய்து கொடுக்கிறான். கடிகார பட்டியை எங்கே கட்ட வேண்டும்? கையிலே தான் கட்ட வேண்டும். நான் கொடுத்த அதே தோலில் செய்யப்பட்டதுதானே
செருப்பும் கடிகாரப்பட்டியும் தொப்பியும் என்று கடிகாரப்பட்டிய காலில் கட்டிக்கிட்டான், தூக்கி கையில போட்டுக்கிட்டான். தப்பா இல்லையா? தப்பு. தோளின் தோல் என்ற மூலத்தின் வெளிப்பாடுகளாக இவை இருந்தாலும் வெளியாகுமே அந்த சூரத்துக்கு ஏற்ற ஹுக்குமை கொடுத்து வாழ்வதுதான் இஸ்திகாமத். அதுதான் செவ்வனே நடத்தல். தரீகாவில் செவ்வனே நடப்பது என்றால் இதுதான். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, அவனேதான் எல்லாமாயும் இருக்கிறான் என்று அறிந்து நம்பி ஈமான் கொண்டிருப்பதுடன் எந்த சிருஷ்டி எந்த கோலத்தில் இருக்கின்றதோ அந்த கோலத்துக்கு ஏற்ற நடைமுறையை சட்டத்தை கொடுத்து வாழ்வதுதான் தரீகாவில் நேராக செல்லுதல் இஸ்திகாமத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே ஒரு சேகலத்திலே பையத்தை எடுத்துக்கொண்டு நான் தரீகாவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு இந்த ஈமான் தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அதிகமானோர் எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் வேறு, அவனுடைய சிருஷ்டிகள் படைப்புகள் வேறு என்று ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈமான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இதை நீங்க சிந்திக்கிறதுக்கு பெரிய பிஏ படிக்க தேவையில்லை, எம்ஏ படிக்க தேவையில்லை, டாக்டருக்கு படிக்க தேவையில்லை. சாதாரணமாக சிந்தனை பண்ணி பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவனை கூப்பிட்டு ஈமான் கொள்ளண்டி ஏன் சொல்லும்? ஈமான் கொள்ளாதவர்களே என்று கூப்பிட்டு அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது சரி, அது பகுத்தறிவுக்கு பொருந்தும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழைகான் நிராமயமே. இதுதான் விஷயம். மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழைகான் நிராமயமே. உம்மாவும் பாப்பாவும் தாயும் தந்தையும் நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எனக்கு ஊட்டினார்களே அறிவு, அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறு என்ற அறிவு, அதை இப்போது நான் பார்க்கின்ற நேரத்தில் பிழை என்று மஸ்தான் சாஹிபு அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழைகான் நிராமயமே. ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்று எங்களுக்கு ஊட்டி ஊட்டி அதிலேயே எங்களை வளர்த்த காரணத்தினால், அதிலேயே நாங்கள் வேரூன்றிய காரணத்தினால் அவனுக்கு வேறானது எதுவும் இல்லை என்ற இந்த தத்துவத்தை ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறு என்று நம்பி இருக்கின்றவர்களே அல்லாஹ் கூப்பிடுகிறான். இப்படி இதுக்கு விளக்கம் சொல்லாவிட்டால் நீங்க எப்படி விளக்கம் சொல்ல போகிறீர்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள்.
என்ன ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு ஏன் ஈமான் கொள்ள சொல்ல வேணும்? பெயரளவில் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களே, அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு, அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்று ஈமான் கொண்டிருக்கின்றீர்களே, அப்படி ஈமான் கொண்டவர்களே அந்த ஈமான் பிழை. ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் சரியாக ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்று ஈமான் கொண்டு நம்பி முஸ்லிம் என்று தெரியக்கூடியவர்கள் உலகத்திலே இருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படியானவர்களைத்தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று நாட்டிலே சுற்றுகின்றவர்களே, நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லித் திரிகின்றவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் அவருடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள். ஆகையினால் நாம் பொதுவான கருத்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஷரியத்தை பின்பற்றி நடப்பதோடு தரீகா வழியிலே செவ்வனே செல்ல வேண்டும். செவ்வனே செல்ல வேண்டும் என்றால், நான் தரீகாவில் இருக்கிறேன், அந்த தரீகாவில் இருக்கிறேன், இந்த தரீகாவில் இருக்கிறேன், அந்த ஷேகிடத்திலே பையத்தெடுத்திருக்கிறேன், இந்த ஷேகிடத்திலே பையத்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லித் திரிவதல்ல. ஹக்குக்கு வேறான எதுவும் இல்லை என்று நம்பி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் உரிய நடைமுறையை கொடுத்து வாழ்வது மகாமுல் இஸ்திகாமா. இது கொஞ்சம் கஷ்டம்தான். அறிவால் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் இல்லை என்று. உலகத்திலே வாழும்போது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஏற்ற நடைமுறையிலே அதை நடைமுறையை கொடுத்து வாழ வேண்டும். இது மகாமுல் இஸ்திகாமா. இதைத்தான் நாங்கள் தொழுகையிலே கேட்கிறோம். தொழுகையிலே அல்ஹம்து சூரத்து ஓதுகிறோமே, இதிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன கருத்து? நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. தொழுகையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக. நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டா அவனுக்கு தெரியும் நேரான பாதை எதுன்னு அதை காட்டுவான். விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஆமீன், அதோட ஃபாத்திஹா சூரத்து முடியும். ஏன்? நேரான பாதையை இறைவா நீ காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டா அவன் நேரான பாதையை காட்டுவானா இல்லையா? காட்டுவான். நாங்க அவனுக்கு ஒரு விளக்கமா சொல்லணும். நேரான பாதை என்றா எது என்று தெரியுமா ஆண்டவனே? நபிமார்கள் போனார்களே, வலிமார்கள் போனார்களே, சித்திகீன்கள் சுஹதாக்கள் போனார்களே, அந்த பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று விளக்கமா சொல்லணும். தேவையில்லையே. அல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நாங்க யாரு? நேரான பாதையை காட்டுவாயாக என்றால் நேரான பாதை எதுவென்பது அவனுக்கு தெரியும், அவன் காட்டுவான். நேரான பாதை இதுதான் என்று நாங்கள் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அளவில் போகின்ற பாதையிலே ஷைத்தான் அமர்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷைத்தான் அமர்ந்து கொண்டிருப்பான். நபிமார்களுடைய பாதையில் ஷைத்தான் அமரமாட்டான். வலிமார்களுடைய பாதையில் ஷைத்தான் இருக்க மாட்டான். சித்திகீன்களுடைய பாதையில் ஷைத்தான் இருக்க மாட்டான். சுஹதாக்களுடைய பாதையில் ஷைத்தான் இருக்க மாட்டான். இதனால் ஒரு விளக்கம் சொல்லத்தான் வேண்டும். இறைவா, உன்னிடத்திலே வார நேரான வழி, அதில் அவன் குந்திக் கொண்டிருப்பான். ஆகவே அந்த வழியை நீ எங்களுக்கு காட்டாதே. இவர்கள் சென்ற வழியில் அவன் இருக்க மாட்டான். ஆகவே அந்த வழியை காட்டு என்று ஒரு விளக்கம் சொல்லத்தான் வேண்டும். படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், சிராத்தக ஒரு விளக்கம் ஒன்று சொல்ற என்றாலும் சிராத்தக என்று சொன்னா போதும். இவ்வளவு பெரிய ஒரு வசனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நீ காட்டுவாயாக. அவன் காட்டுவான், ஒரு விளக்கம் தேவையில்லை. சரி, ஒரு விளக்கத்தை சொல்லத்தான் வேணும் என்றால் சுருக்கமான வசனத்திலே சிராத்தக்க, உன்னுடைய பாதையை காட்டு என்று கேட்கலாம். அப்படியா சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இல்லை. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்கள் போன பாதை தான் நேரான பாதை, அந்த பாதையை எனக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறோம். யார் அவர்கள்? அல்லாஹு தஆலா நிஅமத்து செய்தவர்கள் யார்? உலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த 4 கூட்டத்தினரும் தான் அல்லாஹு தஆலா நிஅமத்து செய்த கூட்டத்தினர். இவர்களுடைய வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். இவர்கள் யாரு? நபிமார்கள். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாம் அவனே என்று நம்பினவர்கள். அவர்களுடைய வழியை காட்டு. சித்தீகீன்கள், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாம் அவனே என்று நம்பினவர்கள். அந்த சித்தீகீன்களுடைய வழியை காட்டு. ஷுஹதாக்கள், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாம் அவனே என்று நம்பினவர்கள். அவர்களுடைய வழியை காட்டு. சாலிஹீன்கள், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்று நம்பினவர்கள். அவர்களுடைய வழியை காட்டு. எல்லாம் அவனே என்று நம்பின இந்த 4 கூட்டத்தினரும் இருக்கின்றார்களே, அவர்கள் சென்ற வழியை எனக்கு காட்டு. அதாவது எல்லாம் அவனே என்ற வழியை காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், வழிகட்டவர்களின் வழியை காட்டாதே. உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களின் வழியையும் காட்டாதே. அவர்கள் யார்? யஹூதிகள், நசாராக்கள். யஹூதிகளுடைய வழியையும் காட்டாதே. நசாராக்கள் போன வழி தப்பான வழி, அந்த வழியை காட்டி விடாதே. இந்த 4 கூட்டத்தினரும் சென்ற பாதையை காட்டு. யஹூதிகள் என்ன சொன்னார்கள்? வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். வகாலத்தில் யஹூத், யஹூதிகள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் யஹூதிகள். வகாலத்தின் நசாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அவர்கள் உஸைர் நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். இவர்கள் ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அதாவது அல்லாஹுவை ஈசா நபியில் கட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் அல்லாஹ்வை உஸைர் நபியிலே கட்டுப்படுத்தினார்கள். இந்த 4 கூட்டத்தினரும் அல்லாஹுவை எதிலும் கட்டுப்படுத்தவில்லை. எல்லாம் அவன் என்றார்களே தவிர இது மாத்திரம்தான் அவன், அது மாத்திரம்தான் அவன் என்று எந்த ஒரு வஸ்துவிலும் இறைவனை கட்டுப்படுத்தவில்லை. நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அந்த வழிதான் சரியான வழி. அதுதான் மகாமுல் இஸ்திகாமா என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை ஏதோ ஒரு வஸ்துவிலே கட்டுப்படுத்தினவன் அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக்காகிறான். யஹூதி நசாராக்கள் சபிக்கப்படுகிறார்கள், வழி தவறியவர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, குர்ஆனிலே ஒரு சூரத்து இருக்கிறது, சூரத்து ஹூத் என்று அதுக்கு சொல்லப்படும். ஹூத் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூத். ஹூத் என்ற அத்தியாயம் என்னை நரைக்கச் செய்து விட்டது, எனக்கு நரையை உண்டு பண்ணிவிட்டது என்றார்கள். கருத்தை விளங்கினீங்களா? குர்ஆனில் இருக்கின்ற 114 சூரத்துக்களில் ஒரு சூரத்து சூரத்து ஹூத். ஹூத் அத்தியாயம். இந்த அத்தியாயம் எனக்கு நரையை உண்டாக்கிவிட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அதில் என்ன கியாம நாளையை பற்றி, பெரிய கியாம நாளையில் ஏற்படுகின்ற அமளி துமளி அவலங்கள் பற்றியா சொல்லப்படுகிறது?
நரகத்தை பற்றியா எச்சரிக்கப்படுகிறது, நரகத்தில் உள்ள வேதனைகளை பற்றியா எச்சரிக்கப்படுகிறது. அதையெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அவர்களுக்கு நரை வந்து விட்டது என்று சொல்வதற்கு இல்லை. ஷையபத்னி ஹூத், ஹூத் அத்தியாயம் என்னை நரைக்க செய்து விட்டது என்று நாயகம் சொன்னார்களே, அது என்ன தெரியுமா? சூரத்து ஹூத், ஹூத் அத்தியாயத்திலே ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனம் இஸ்தகிம் கமா உமிர்த், இஸ்தகிம் கமா உமிர்த்த, நபியே நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக நில்லுங்கள், செவ்வனே செல்லுங்கள், மகாமுல் இஸ்திகாமாவிலே இருங்கள் என்ற வசனம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, இஸ்தகிம் கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டது போல் செவ்வனே செல்லுங்கள். என்னது? எல்லாம் அவனே என்பதை நம்பி ஒரு சிருஷ்டியை பார்க்கும்போது அதை ஹக்காகவும் பார், சிருஷ்டியாகவும் பார். ஹக்காக பார், அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் சத்தியம். அதை நீ சிருஷ்டியாக பார்க்க வேண்டும். எதற்கு? இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீ சிருஷ்டிக்குரிய நடைமுறையை கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியாகவும் பார். இரண்டு கண் ஒரே பார்வை, இரண்டு கண்ணுக்கும் இரண்டு பார்வை கிடையாது, ஒரே பார்வை. ஒரு பொருளை இரண்டு கண்ணால் பார்க்கும்போது அது ஒரு பொருளாகத்தான் தெரிகிறது, இரண்டு பொருளாக தெரிவதில்லை. நீ ஒரு பொருளை பார்க்கின்ற போது அதை ஹக்காகவும் பார், அல்லாஹ்வாகவும் பார், சிருஷ்டியாகவும் பார். அல்லாஹ்வாக மாத்திரம் நீ பார்த்தால் பிழை. காரணம், உலகத்திலே உன்னால் வாழ முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹ்வாகவே பார்த்து கொண்டிருந்தால் வாழ முடியாது. நீ விளங்கிக் கொள், அறிந்து கொள், ஈமான் கொள், எல்லாம் அவனே என்று நம்பிக்கொள். ஆனால் சிருஷ்டியாய் ஒரு பார்வை சிருஷ்டியாக பாரு. ஏன்? உலக நடைமுறை தேவை, இல்லாவிட்டால் உலக நடைமுறைக்கு அது மாற்றமாகிவிடும் என்பதற்காக இஸ்தகிம் கமா உமிர்த்த. இது கஷ்டமா இல்லையா சகோதரர்களே? இந்த ஒலி வாங்கி இருக்கக்கூடிய இந்த கம்பி இரும்பு கம்பி, இரும்பு கம்பி. நான் சொல்கிறேன், இதை இரும்பாகவும் பாருங்கள், கம்பியாகவும் பாருங்கள் என்றால் கொஞ்சம் கஷ்டம். ஒரே நேரத்தில் கம்பியாகவும் பார்க்க வேணும், இரும்பாகவும் பார்க்க வேணும் என்பது கஷ்டம். இந்த ஷர்ட்டை ஷர்ட்டாகவும் பாருங்கள், பஞ்சாகவும் பாருங்கள் என்றால் அது கஷ்டம். இரண்டாகவும் ஒரே நேரத்தில் பார்ப்பது கஷ்டம். இதிலே வெற்றி பெறுபவர்கள் மிகவும் அரிது. இதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இஸ்தகிம் கமா உமிர்த்த, நீ ஏவப்பட்டது போல் மகாமுல் இஸ்திகாமாவில் இருந்து கொள். ஹக்காகவும் பார், சிருஷ்டியாகவும் பார். ஹக்காக பார்த்து ஹக்குக்குரிய கடமையை கொடு, சிருஷ்டியாக பார்த்து சிருஷ்டிக்குரிய நடவடிக்கையை செய். இது கஷ்டமா இல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஹூத் அத்தியாயம் என்னை நரைக்க வைத்து விட்டது. அதாவது இது கஷ்டம். அதை சிந்தித்து சிந்தித்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலேயே நரை உண்டாகிவிட்டது. நாம சொல்றோம் அல்லவா, ஒருத்தண்ட தலை நரைச்சி இருந்துச்சுன்னா ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு நரைச்சி போச்சுன்னு சொல்றோம். ஒருத்தண்ட தலை மொட்டையா இருந்துச்சுன்னா அவன் சிந்திச்சு சிந்திச்சு மொட்டையா போயிட்டு முடியெல்லாம் விழுந்துட்டுன்னு சொல்றோமே, அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சிந்தனை பண்ணி பண்ணி நரை உண்டாகிவிட்டது. எங்களுக்கும் அந்த சிந்தனை வருமா வராதா? இந்த மைக் இருக்கின்ற ஸ்டாண்டை இரும்பாகவும் பார், கம்பியாகவும் பார் என்றால் கஷ்டமா இல்லையா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கும் நரை உண்டாகும். இந்த ஷர்ட்டை ஷர்ட்டாகவும் பார், பஞ்சாகவும் பார் என்றால் கஷ்டமா இல்லையா? சிந்தித்து சிந்தித்து நரை உண்டாகிவிடும். இதுதான் மகாமுல் இஸ்திகாமா. இந்த மகாமுல் இஸ்திகாமாவில் தரீக்கத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும். அதாவது எல்லாம் அவனே என்பதை நம்பிக்கொள்ளணும்.
தரீக்காவில் இருக்கின்ற சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். நான் பல தரீக்காவாதிகளை சந்தித்து கதைத்த வகையில் பேசிய வகையில் இப்படியான உண்மைகளை எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டியாக நாம ரூபத்தை கொண்டு வழியாகி இருக்கிறான், அவன் அல்ல என்கிறார்கள். சிருஷ்டிகள் அவன் அல்லவாம், சிருஷ்டிகள் அவன் இல்லையாம், அவனுடைய நாம ரூபங்களாம். இவர்களும் தரீக்கத்திலே இருக்கிறார்கள். இவர்கள்தான் தரீக்கத்தில் இருந்து கொண்டு செவ்வனே செல்லாதவர்கள். வலம் யஸ்தகீமு அலத் தரீக்கத்தி வஇல்லம் யஸ்தகீமு அலத் தரீக்கத்தி லாஸ்கைனாஹும் மாஅன் முர்ரா. தரீக்காவில் சீராக செல்லவில்லையானால் கசப்பான நீரை கொடுப்போம் என்று இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யாரை? அல்லாஹு தஆலா தான் சிருஷ்டிகளாக இருக்கின்றான் என்பதை மறுத்து அவன் வேறு, சிருஷ்டிகள் எல்லாம் அவனுடைய நாம ரூபங்கள், அவனுடைய சிபத்துக்கள் என்று சொல்கிறார்களே, இவர்கள் தரீக்காவில் இருந்தாலும் செவ்வனே செல்லவில்லை. மகாமுல் இஸ்திகாமா வழியிலே அவர்கள் போகாதவர்கள். இவர்களுக்கு பேரின்பம் கிடைக்காது, ஞானம் கிடைக்காது, கசப்பான பானம் தான் கிடைக்கும். நாங்கள் எவ்வாறு நம்ப வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தாத்தை கொண்டும் தன்னுடைய வுஜூதை கொண்டும் தன்னுடைய மெய்ப்பொருளை கொண்டும் நாமங்களை கொண்டும் சிவத்துக்களை கொண்டுமே சிருஷ்டியாக வழியாக இருக்கிறான், சிருஷ்டியாக தஜல்லியாக இருக்கிறான் என்று நம்ப வேண்டுமே தவிர, அவன் தாத்தை கொண்டு வழியாகவில்லை, சிவத்தை கொண்டுதான் வழியாக இருக்கிறான் என்று நம்புதல் சுத்தமான ஷிர்காக ஆகிவிடும். இதற்கு திருக்குர்ஆனில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. அவற்றையெல்லாம் சொல்வதாயிருந்தால் நீண்ட நேரங்கள் தேவைப்படும். இருந்தாலும் 20 வருடங்களாக தௌஹீது கருத்துக்களை கேட்டு நாள்பட அந்த தௌஹீதிலே வேரூன்றி வருகின்ற உங்களுக்கு இன்னும் சில ஆதாரங்களை தந்தால் இன்னும் பயனளிக்கும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் தருகிறேன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். நீங்கள் பேச்சுக்களை கேட்கின்ற நேரத்தில், இந்த விளக்கங்களை அறிகின்ற நேரத்தில், கேட்கின்ற நேரத்தில் இதெல்லாம் தௌஹீதோடு, ஈமானோடு, கொள்கையோடு, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெளிவாக கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடினால், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன். அல்லாஹு தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொல்வான். ஃபயகூன், சொல்ல அது ஆகிவிடும், லேட்டாகாது, சுணங்காது. அல்லாஹு தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடி அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொன்னானேயானால் அது உடனே ஆகிவிடும். இது குர்ஆன் வசனம் அல்லவா? யாசீன் சூரத்தில் வருகிறது. இதில் கருத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த சபையில் இருக்கிற ஆக்களில் பெரிய பிஏ படித்த ஆக்களும் இல்லை, எம்ஏ படித்த ஆக்களும் இல்லை, கலாநிதி பட்டம் பெற்ற ஆக்களும் இல்லை, சாதாரண ஆக்கள் தான் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு விளங்கும். இதுக்கு அப்படி படித்து தான் விளங்கணுமென்ற ஒரு நியதியை தெரியல, சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளலாம். யோசனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடுகிறான், படைக்கல்ல, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். படைக்க நாடுகிறான், அவன் நாடினானே அந்த வஸ்து, படைப்பதற்கென்று நாடுகிறானே ஒரு வஸ்து. அது எதை வச்சுக்குவோம்? ஒன்றை சொல்லுங்க பாப்போம், எதை வச்சுக்குவோம்? மனிதன். மனிதனை படைக்க நாடுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. படைக்கல்ல. மனிதன் என்று சொல்றதை விட வேற ஒன்றை சொன்னால் கொஞ்சம்
புத்திக்கு பொருத்தம் விளங்கும். மனிதனும் சரிதான், அது பிள்ளையாண்டு சொல்லல. உதாரணமாக சொல்லுவோமே, கடலை படைக்க நாடுகிறான், மலையை படைக்க நாடுகிறான். இது சரியா விளங்கும் லேசா, அதுக்கு அவனி சொல்றேன். அதனால மனிதனை படைக்கிறேங்கிற பிழை அல்ல. கடலை படைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறான். அல்லாஹ் தானே படைச்ச கடலை, வேறொரு ஆளா படைச்ச இல்லையே. அல்லாஹு தஆலா கடலை படைக்க நாடுகிறான். அவன் நாடுகிற நேரத்தில் அந்த கடல் எங்க இருக்கு? கடலை படைக்கல தம்பி, அல்லாஹு தஆலா கடலை படைக்கல, படைக்க நாடுகிறான். அந்த நாடுகிற நேரத்தில் அந்த கடல் எங்கே இருக்கிறது? அவனிலே இருக்கிறது, அவனிலே தான் இருக்கிறது. இப்போது கடலை படைக்க நாடிய அல்லாஹு தஆலா அவன் நாடிய அந்த கடலுக்கு நீ ஆகு என்று சொல்வான், அது ஆகிவிடும். அல்லாஹு தஆலா கடலை படைச்சு முன்னுக்கு வச்சு போட்டு அந்த கடலை பார்த்து நீ கடலாகு என்று சொல்கிறானுங்கிற அர்த்தமா? இல்லையே, அப்படி அர்த்தம் வராது. ஏன்? கடலை தான் படைச்சிட்டானே, கடலை படைத்து விட்டு அந்த கடலை பார்த்து நீ கடலாக ஆகு என்று சொல்வதாயிருந்தால் என்ன அர்த்தம் இருக்கிறது? கடலை பார்த்து கடலாகு என்று சொல்ல இயலாது. இவன் படைக்க நாடுகின்ற நேரத்தில், நாடின நேரத்தில் அந்த கடல் இவனிலேதான் இருந்தது, அவனிலேதான் இருந்தது. அவனை பார்த்து தான் சொன்னான். ஏன்? அவனிலானே இருந்தது. நேற்றிரவு நான் சொல்லி இருக்கிறேன், கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கை என எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே என்பதற்கு நான் விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் சகல பிரபஞ்சமும் அல்லாஹ்விலே இருந்தது என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். பெட்டகத்தினுள் ஒரு பொருள் இருப்பது போன்றல்ல, பெட்டிக்குள் சூட்கேஸுக்குள் உடுப்பு இருப்பது போன்ற அல்ல, அவனிலே எல்லாம் இருந்தன என்று நான் சொல்லி இருக்கிறேன். இப்போது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். அவன் படைப்பதற்கு நாடினானே கடல், அந்த கடல் அவனிலான் இருந்தது, அதாவது அவனாகத்தான் இருந்தது. இப்ப அந்த வஸ்துவுக்கு, அவன் படைக்க நாடுகின்ற அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொல்கிறான். குன், நீ ஆகு என்று சொல்கிறான். குன் என்ற சொல் ஏவல் வினை சொல். குன் ஏவல் வினை சொல். நீ ஆகு, ஆகு, ஆகு என்று சொல்ற அந்த சொல்லில் நீ என்ற ஒரு சொல் மறைந்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், விளங்கப்படுத்த தேவையில்லை. குன், நீ ஆகு. அல்லாஹு தஆலா நீ ஆகு என்று யாரை முன்னிலைப்படுத்தினான்? குன் என்பது ஏவல் வினைச்சொல். ஒத்தனை பார்த்து தம்பி இஷ்ரப், குடி, அல்லது குல், சாப்பிடு என்று நாங்கள் சொல்லும் போது அந்த சொல்லை கொண்டு முன்னிலைப்படுத்தப்படுகின்றவன் ஒருவன், அல்லது அந்த சொல்லை கொண்டு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது ஒரு வஸ்து. அப்படித்தானே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ ஆகு என்று சொன்னானே, அவன் யாரை முன்னிலைப்படுத்தி சொன்னான்? கடலை முன்னிலைப்படுத்தி நீ கடலாகு என்றானா? அல்லது மலையை முன்னிலைப்படுத்தி மலையே நீ கடலாகு என்று சொன்னானா? அல்லது அவன் தன்னை பார்த்துத்தான் நீ கடலாகு என்று சொன்னானா? யாரை பார்த்து சொன்னான்? தன்னை பார்த்து தனக்கு தானே சொன்னான். குன், குன் என்ற சொல் கொண்டு முன்னிலைப்படுத்தப்பட்டவன் அவனே அன்றி அவன் அல்லாத இன்னொரு வஸ்துவே இல்லை. ஆகையினால் நீ கடலாகு என்று அல்லாஹ் தனக்குத்தானே சொன்னான். நீ மலையாகு என்று அல்லாஹு தஆலா தனக்குத்தானே சொன்னான். நீ மனிதனாக ஆகு என்று அல்லாஹு தஆலா தனக்குத்தானே சொன்னான். அப்படியானால் அவன் தானே கடலாக, மலையாக, மற்றுமுள்ள சகல வஸ்துக்களாகவும் வெளியாகி உள்ளான். இப்ப வேறென்று சொல்லலாமா? அவன் வேறு, அவன் சிருஷ்டித்த சிருஷ்டி, அவன் படைத்த படைப்பு வேறு என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே அவனேதான்
சிருஷ்டிகளாக தஜல்லியாக இருக்கிறான். சிருஷ்டிகளாக தோற்றுவது எங்களுடைய வகம், எங்களுடைய பேதமை. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, சகல வஸ்துவும் இல்லாதவை. நீங்க அரபு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், படிக்காதனால நான் சொல்றத நீங்க கேட்டுக்குங்க, படித்தவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஹாலிகுன் என்று சொல்வது இஸ்முல் ஃபாயில். மொழி இலக்கணத்தில் அதற்கு இஸ்முல் ஃபாயில் என்று சொல்வார்கள். இஸ்முல் ஃபாயில் என்றால் தமிழ்ல என்ன சொல்லணும்? செய்வினை. இஸ்முல் ஃபாயில் என்றால் செய்வினை. ஹாலிகுன் என்ற சொல் இஸ்முல் ஃபாயில். அந்த இஸ்முல் ஃபாயில் 3 காலத்துக்கும் பொருத்தமான சொல்லாக இருக்கும். ஹாலிகுன் என்றால் 3 காலத்துக்கும் பொருத்தமான சொல். நேற்றும் இல்லாதது, இன்றும் இல்லாதது, நாளையும் இல்லாதது. சகல வஸ்துவும் நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. சகல வஸ்துவும் நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை என்றால் இல்லா வஜ்ஹஹு, அவனுடைய தாத்தை தவிர, அவனுடைய முகத்தை தவிர என்றால் அவனை தவிர. வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு நோக்கினாலும் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். இந்த தத்துவத்தை மறக்கிறார்களே, அப்படி ஒன்று இல்லை என்று சொல்றார்களே, அவர்களுக்கு ஏன் குர்ஆன் விளங்காம போனது என்பது ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க பெரிய பட்டதாரிக்கு மிஸ்ருக்கு போய் படிச்சுட்டு வர தேவையில்லை, மதீனாவுக்கு போய் படிச்சுட்டு வர தேவையில்லை. அரபு மொழியை படிச்சா உங்களுக்கு தெரியும். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், இருண்ட கண்டங்களும் ஒளிர்ந்த கண்டங்களும் கிழக்கும் மேற்கும் அவனுக்குரியது. ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. முகமண்டா நம்முடைய முகத்தை போல அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குங்கிறது கருத்தல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன மிச்சம் நாகரிகமான பாணியிலே இறக்கி வைத்திருக்கிறான். நாகரிகமாக சொல்கிறான், இல்லாவிட்டால் எப்படி சொல்ல வேண்டும்? வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃபஸம்மல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லணும். அதே கருத்தை ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது என்ற வசனத்திலே சொல்கிறான். இது நாகரீக நடை. திருக்குர்ஆன் மிச்சம் நாகரீகமான நடையிலே அருளப்பட்டது. எப்படி? அக்கரப்பட்டிலிருந்து என்னுடைய நண்பர் காத்தாங்குடிக்கு வந்தார். மெயின் ரோட்டில் வச்சு சந்திச்சன். எப்போ வந்தீங்க தம்பி? இப்போ வந்தேன். என்ன வந்த? ஒரு வேலையாக வந்தேன். என்ன இந்த பக்கம் பாருங்கல்ல? இல்லை, நான் சென்ற கிழமை இங்கே காத்தாங்குடிக்கு வந்துட்டு தான் போனேன் என்றார். சா, வந்த நீங்கள் உங்களோட முகத்தை நான் கொஞ்சம் காட்டிட்டு போக மாட்டேன்ட்டீங்களே என்று நான் சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் அவருடைய முகத்தை மட்டும் எனக்கு காட்ட வேண்டும் என்பதா, அல்லது அவர் முழுமையாக என்னிடத்திலே வர வேண்டும் என்பதா என்னுடைய நோக்கம்? என்ன தம்பி, காத்தாங்குடிக்கு வந்த நீங்க நம்மட வீட்டை வந்து கொஞ்சம் உங்களோட முகத்தை என்னான்னு காட்டாம போயிட்டீங்களேண்டா, நம்மட வீட்டை வந்து வெளியே ஜன்னலுக்கு வெளியே நின்று முகத்தை மட்டும் இப்படி காட்டி போட்டு போகணும், நீங்க போகலையே என்ற கருத்தா? இல்லையே, நீங்களே வரலையே, நீங்கள் வர வேண்டும். அதாவது ஒரு மனிதனில் உள்ள ஒரு பகுதியை சொல்லி அவனை முழுமையாக கருத்தில் கொள்வது நாகரிகமான நடை. இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி, இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி, ஒரு பகுதியை சொல்லி முழுமையை கருத்தில் கொள்வது, ஒரு பகுதியை சொல்லி முழுவதையும் கருத்தில் கொள்வது என்று ஒரு நாகரீக நடை ஒன்று உண்டு. அந்த பாணியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான். நீங்க திரும்புங்க தம்பி, பின்னால வீடியோ இருக்கேன்னு, ஃபேன் இருக்கி, சுவர் இருக்கி,
இங்க முன்னால பாருங்க, மஜ்லிஸ்ல பூ போட்டுருக்கு, மைக் இருக்கு, எத்தனையோ பொருட்கள் இருக்கு. வலதுல பாருங்க மனுஷன் இருக்கான், இடதுல பாருங்க மனுஷன் இருக்கான். அல்லாஹ் எங்க இருக்கான்? அப்ப அல்லாஹ் பொய்யா சொல்றான்? நீங்கள் எங்கு திரும்பினாலும், எங்கு பார்த்தாலும், எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்றானே. ஆறு சொல்றான்? மஸ்தான் சாஹிபா சொன்ன, குத்துபு நாயகமா சொன்ன, காஜா நாயகமா சொன்னார்கள்? இல்லை, அல்லாஹு தஆலா அருள் மறையில் தெளிவாக, விளக்கமாக, திட்ட தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு பார்த்தாலும் அங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான். நீங்க எங்க பார்த்தாலும் தெரியுதல்லவா, அதுதான் அல்லாஹ் தான். அல்லாஹ்ண்டு நம்புங்க, ஆனா வணங்காதங்க எதையும். அதை வணங்கி எதையாவது நீங்கள் வைத்து வணங்கினால் அல்லாஹ்வை அதில் கட்டுப்படுத்தி விடுவீர்கள். இவர்கள் இந்த சிருஷ்டிகளை அல்லாஹ் இல்லை என்று சொல்வதனால் தானே நாங்கள் காபிர்கள் என்று சொல்கிறோம். இந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் அவங்களை என்ன என்று சொல்றோம்? காவிர்கள், காவிர்கள் என்று சொல்றோம். பௌத்தர்களாயிருந்தாலும் சரி, இந்துக்களாயிருந்தாலும் சரி, பொதுவான ஒரு சொல், நாங்கள் பாவிக்கிற சொல் அவர்களுக்கு காவிர்கள் என்று சொல்றோம். காவிர் என்றால் அர்த்தம் என்ன? காவிர் என்ற சொல்லுக்கு இந்த பாடசாலைகளிலே, அரசாங்க ஸ்கூல்களிலே கொடுத்திருக்கின்ற இஸ்லாமிய புத்தகங்களிலும் பாருங்கள் எப்படி பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. காவிருக்கு நிராகரிப்பவன், நிராகரிப்பவன் என்று காவிர் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. சரிதான், பொருள் சரி. அப்ப இந்த பொன்னம்பலம் கோயிலுக்கு போறாரு, அருணாசலம் கோயிலுக்கு போறாரு, அப்புஹாமி கோயிலுக்கு போறாரு. இவர்கள் காபிர் என்று தானே நாங்க சொல்றோம், நிராகரிப்பவன் என்று சொல்றோமே. நிராகரிக்கின்றவனா? நிராகரிப்பவன் என்றால் அவனுக்கு கோயில் தேவையில்லை, பன்சலை தேவையில்லை, சேர்ச் தேவையில்லை. அவனெல்லாம் நாஸ்திகர்கள் அல்ல, ஆஸ்திகர்கள். கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையுடையவர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவன் காவிர் அல்ல, அவன் முல்ஹித். அவனை அரபியிலே காவிர் என்று சொல்வதில்லை, முல்ஹித், நாஸ்திகன் என்று சொல்லப்படும். பௌத்தர்கள் நாஸ்திகர்களா? இதோ இருக்கின்ற இந்துக்கள் நாஸ்திகர்களா? ஆஸ்திகர்கள். கடவுள் உண்டு என்ற நம்பிக்கை உடையவர்கள். கடவுள் உண்டு என்ற நம்பிக்கை இருப்பதினால் தான் கோயில்கள் வைத்திருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்றால் கோயில் எதற்கு? கடவுள் இல்லை என்றால் பன்சலை எதற்கு? கடவுள் இல்லை என்றால் சேர்ச் எதற்கு? இறைவன் இல்லை என்றால் பள்ளி எதற்கு? இறைவன் உண்டு, இறைவன் இருக்கிறான் என்ற கொள்கையுடையவர்கள் தான் பொன்னம்பலமும் அருணாசலமும் அப்புஹாமியும். அப்படியானால் கடவுள் உண்டு என்று நம்பி இருக்கக்கூடிய இவர்களை காவிர்கள் என்று எப்படி சொல்வீர்கள்? நிராகரிப்பவர்கள் என்று எப்படி சொல்வீர்கள்? கடவுளை நிராகரிக்கிறார்களா? இல்லையே. கடவுளே கடவுளே என்று கத்துகிறான், தெய்யோ தெய்யோ என்று சொல்கிறான், கோட் கோட் என்று கதைக்கிறான், கடவுளை கூப்பிடுகிறான், கடவுள் உண்டு என்று நம்புகிறான். இவனை நிராகரிப்பவன் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? கடவுளை நிராகரிக்கவில்லை. இந்த சிருஷ்டிகள் எல்லாம் கடவுளா என்று கேட்டால் நிராகரிக்கின்றான். பொன்னம்பலமும் நிராகரிக்கின்றான், அருணாசலமும் நிராகரிக்கின்றான், அப்புஹாமியும் நிராகரிக்கின்றான். ஒரு பொருளை காட்டி, இந்த மைக்கை காட்டி இது கடவுளா என்றால் ஐயோ பாவம், இது கடவுள் அல்ல, கடவுள் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லுகிறான். இது கடவுள் என்பதை மறுக்கின்றான், நிராகரிக்கின்றான். அவனை போன்றுதான் இன்று இந்த ஏகத்துவ கொள்கையை நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய பெயரில் இருந்தாலும், முஸ்லிம்களுடைய ஊரிலே வாழ்ந்தாலும், முஸ்லிம்களுடைய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அவர்கள் இந்த மைக்கை கடவுளா என்று கேட்டால் இல்லை என்பார்கள், இவர்களிடம் கடவுளா என்று கேட்டால் இவர்களும் இல்லை என்றுதான் சொல்வார்கள். இவர்களும் காவிர்களே, நிராகரிப்பவர்களே. ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டு போகின்றது.
ஏல விற்பனைக்கு ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 மணி வரையும் பேசலாம் என்றுதான் நினைத்தேன். சில குறிப்புகளும் வைத்திருந்தேன். ஏல விற்பனைக்கு ஏறத்தாழ 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு கடைசி இரவு, ஒரு நாள் ஒரு இரவு மட்டுமே இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் மத்தியிலே நாளை இரவைக்கும் எஞ்சியுள்ள கருத்துக்களை நான் சொல்வேன். பொதுவாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத்தை பின்பற்றி நடக்க வேண்டும், அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் ஷரியத்து மட்டும் போதும், சுவர்க்கத்துக்கு போகலாம் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க பிழை, தவறு, குர்ஆனுக்கு மாற்றம். தரீக்கத்து வழியிலும் சென்றுதான் பேரின்பத்தை ஞானத்தை பெற முடியும். ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்குள்ள. இது பழைய கதை, சிலருக்கு நினைவிருக்கலாம், சிலருக்கு மறந்து போயும் இருக்கலாம். ஒரு வாழை மரம், அந்த வாழை மரத்திலே வாழை இலையிலே ஒரு புழு ஒன்று உட்கார்ந்து அந்த இலையை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு வண்டு, ஒரு தேனி, தேன்பூச்சி, ஒரு தேனி பறந்து வந்து வாழை பூவில் அமர்ந்து கொண்டிருந்தது. இந்த புழு அண்ணாந்து பார்த்தது, வாழைப்பூவில் வண்டொன்று. இந்த புழு வண்டிடம் கேட்டது, வண்டே பூவில் இருந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டது. நான் பூவில் தேன் குடிக்கிறேன் என்று அந்த வண்டி சொன்னது. தேன் குடிக்கிறியா? நான் இலையைத்தானே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரே மரத்தில் 2 சுவையா? நான் இலையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், நீ பூவில் அமர்ந்து தேனை குடிப்பதாக சொல்கிறாய். ஒரே மரத்தில் 2 வகையான சுவையா? ஆம், பூவில் தேன் வரும், இலை வெறும் சக்கை. நீ சக்கையை சாப்பிடுகின்றாய், நான் சாறு குடிக்கிறேன் என்று அந்த வண்டி சொன்னது. இந்த புழு கேட்டது, உன்னை போல் பூவில் அமர்ந்து நானும் தேன் குடிப்பதாயின் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. அந்த வண்டி சொன்னது, நீ வண்டானால் தேன் குடிக்கலாம், புழுவாக இருக்கின்ற வரைக்கும் இலையைத்தான் சாப்பிடலாம், தேன் குடிக்க முடியாது என்று சொன்னது. உன்னை போல் நானும் வண்டாகுவதாயின் என்ன செய்ய வேண்டும் என்று புழு கேட்டது. வண்டு சொன்னது, என்னுடைய வாயிலே கவ்விக்கொண்டு உன்னை எடுத்துச் சென்று என்னுடைய வீடு இருக்கிறது, தேன் பூச்சி கட்டின கூடு, தேன் கூடு இருக்கிறது, அங்கே கொண்டு போய் உன்னை வைப்பேன். 40 நாட்கள் அந்த கூட்டுக்குள் நீ இருக்க வேண்டும். 40 நாட்களும் உனக்கு மந்திரம் சொல்லித் தருவேன். அந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே நீ இருக்க வேண்டும். 40ஆம் நாள் நீ என்னை போன்று வண்டாகி விடுவாய். இப்போது இலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நீ வண்டானவின் என்னை போல் பறப்பாய். உனக்கு சிறகு முளைத்துவிடும், பறக்கும் ஆற்றலையும் நீ பெற்று விடுவாய், தேன் குடிக்கும் தன்மையையும் பெற்று விடுவாய். இலையில் அமரமாட்டாய், இலை உனக்கு விருப்பமாக தெரியாது, தேன் குடிப்பதில் தான் உனக்கு மோகம் இருக்கும். என்ன செய்ய என்று கேட்டது வண்டு. தூக்கிச் செல் என்றது புழு. வண்டு தன்னுடைய வாயிலே அந்த புழுவை கவ்விக்கொண்டு எடுத்துக்கொண்டு தேன் கூட்டிலே கொண்டு போய் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்த தேன் பூச்சி, அந்த வண்டு இந்த கூட்டுக்கு வெளியே நின்று பூண்டு ஊதிக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வெளியிலே நின்று ஊ என்று ஊதிக்கொண்டே இருந்தது. நாள்பட உள்ளே இருந்த புழுவின் உணர்வுகள் வித்தியாசப்பட்டன, அதனுடைய உடல் வித்தியாசப்பட்டது. 40 நாளாகின்ற நேரத்தில் புழு முழுமையான வண்டாக ஆகிப்போச்சு. 40ஆம் நாள் இந்த உண்மையான வண்டு, தாய் வண்டு, அது இந்த வண்டாக மாறின புழுவிடத்திலே சொல்லுகிறது, 40 நாளாச்சு, 40 நாளும் என்னுடைய அரவணைப்பிலே நீ இருந்து என்னிடத்திலே பயத்தெடுத்து விட்டாய். இப்போது நான் பறக்கப் போகிறேன், என்னுடன் நீயும் பறக்கலாம் என்றது. இந்த புழு, வண்டாக மாறிய புழு கேட்டது, பறக்கலாமா நானும்?
நீ வெளியே பறந்து வார், என்னை போல் பறக்கலாம், உனக்கு சிறகு முளைத்து விட்டது, வண்டினுடைய முழு ஆற்றல்களை நீ பெற்றுவிட்டாய். அப்படியா, நீ முதல் செல், நான் பின்னாலே வருகிறேன் என்றது. வண்டு பறந்தது, இதுவும் பறந்தது. பறந்தது, அதை தொடர்ந்து பறந்து வந்தது. தாய் வண்டு அதை கூட்டி வந்தது ஒரு வாழை மரத்துக்கு. தாய் வண்டு சொல்லாமலேயே வண்டாக மாறிய இந்த புழு இருக்கிறது, இது இலையில் போய் அமர விரும்பவில்லை, பூவிலேயே போய் அமர்ந்தது, வாழைப்பூவிலேயே போய் அமர்ந்தது. அந்த வண்டு கேட்கிறது, வளமையாக இலையை சாப்பிட்டையே, இப்போ இலைக்கிட்டு போக விருப்பம் வரலையா? இல்லை, வரல. அது வெறும் சக்கை, இதில் தான் தேன் குடிக்கிறாய், இதில் நானும் தேன் குடித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லி அது தேனை குடித்து பேரின்பத்தை கண்டது. இது எதற்கு உதாரணம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வாழை மரம். அந்த வாழை மரத்தின் பூவில் தேன் குடிப்பவர்களும் இருக்கிறார்கள், இலையை சக்கையை சாப்பிட்டு காலத்தை கழிப்பவர்களும் இருக்கிறார்கள். பூவில் அமர்ந்து தேன் குடிப்பவர்கள் தௌஹீதுவாதிகள், ஞானிகள், இறைவன் அல்லாத ஒன்றுமில்லை, அவனேதான் எல்லாம் என்று நம்பினவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாழை மரத்தின் பூவில் அமர்ந்து தேன் குடிக்கின்றார்கள். இதை நம்பாதவர்கள் இலையை சாப்பிட்டு சக்கையை சாப்பிட்டு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பூவில் அமர்ந்து தேன் குடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதாயின் தௌஹீதுடைய, ஞானத்தினுடைய, மாரிபாவினுடைய, தரீகாவினுடைய கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.